அடிச்சுட்டு கொடுத்தா கூட சாப்பிடக்கூடிய கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது பாசத்தையும் காட்ட தெரியாது, அதாவதுன்றது பகையும் காட்ட தெரியாது. அவர் மனசில் என்ன இருக்கோ அது கொடுத்துட்டு போகக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சனி வந்தால் எது வந்தாலும் அப்படி கொடுத்துட்றாருப்பா, நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் கொடுத்துட்றாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மனிதனுக்கு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்குறவரே யாருன்னா சனி தான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, சனி பகவான் மற்ற எல்லாருக்குமே கெட்டதை பண்ணுவார். ஒரு சிலருக்கெல்லாம் கெட்டதை பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எப்பயுமே மகர ராசி, கும்ப ராசிக்கு அவர் கஷ்டத்துலேயுமே நல்லது தான் பண்ணுவார். ஏன்னா தன்னுடைய ராசி இல்லையா, கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். இப்போ உங்கள் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 2.5 வருட காலமாகவே ஜென்மச்சனியாக இருந்தார். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு வளர்கிற இடத்துக்கு இப்போ வந்துட்டீங்க. அந்த வளர்கிற இடத்துக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ ஒரு 4 நாள் தான் ஆகுது. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, உங்களுக்கு ஆனி மாதம் 29ஆம் தேதி தான் உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு போனார். அந்த வக்கரம் அடைஞ்ச காலம் கும்பராசிக்கு அருமையாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் வந்து இயல்பு நிலையில் இருக்கும்போது கஷ்டத்தை கொடுத்தார் அப்படின்னா, அவர் வந்து வக்கரம் அடையும் போது நல்லது கொடுப்பார். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தா, நிகழும் தமிழ் மங்களகரமான விசுவ வசு வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில், அதாவதுன்றது வந்து ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மேன ராசியில், அதாவதுன்றது கடக லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் அதாவதுன்றது 348 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது காலச்சக்கரத்தின் 11வது ராசி கும்பராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோங்க. பொதுவாக கும்பராசி தெய்வீகத்தை சார்ந்த ராசின்னு நம்ம சொல்லலாம். கும்பம் அப்படின்னா, அதாவது ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தா கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவோம். அதுக்கு வந்து கலசத்தை வச்சு தான் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுவோம். அதனுடைய கும்பத்துக்கு சார்ந்த ராசி தான் இந்த கும்பராசி. மேக்சிமம் பாருங்கள், அதாவது ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஜாதக லைன் இருக்கிறவங்க, ஒரு புரோகிதர் இருக்கிறாங்க, இன்றைக்கி ஒரு ஐயர் ஏக வளர்த்துறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70% பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரன் கண்டிப்பாக இருப்பாங்க. சரிங்களா? அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த கும்ப ராசிக்கு அதிபதி யார் அப்படி பார்த்தா சனி பகவான். தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி இந்த சனி பகவான். 2 ராசிக்கு அதிபதி, 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி, 19 வருஷம் திசை இருப்புக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். பொதுவாக இந்த சனி பகவான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலுமே நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சூப்பராக இருப்பாங்க. அதாவது பிச்சைக்காரனை கூட அரசனாக்குறது யார் அப்படின்னா சனி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, சனி பகவான் பார்த்தா கெட்டது கொடுப்பாருங்க, நல்லது கொடுக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயமாக ஒரு மனசில் ஒரு கள்ளங்கவடம் இல்லாத ஒரு ஜீவன் யாருன்னா சனி மட்டும்தான். அடிச்சுட்டு கொடுத்தா கூட சாப்பிடக்கூடிய கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவதுன்றது பாசத்தையும் காட்ட தெரியாது, அதாவதுன்றது பகையும் காட்ட தெரியாது. அவர் மனசில் என்ன இருக்கோ அது கொடுத்துட்டு போகக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சனி வந்தால் எது வந்தாலும் அப்படி கொடுத்துட்றாருப்பா, நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் கொடுத்துட்றாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மனிதனுக்கு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்குறவரே யாருன்னா சனி தான். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, சனி பகவான் மற்ற எல்லாருக்குமே கெட்டதை பண்ணுவார். ஒரு சிலருக்கெல்லாம் கெட்டதை பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எப்பயுமே மகர ராசி, கும்ப ராசிக்கு அவர் கஷ்டத்துலேயுமே நல்லது தான் பண்ணுவார். ஏன்னா தன்னுடைய ராசி இல்லையா, கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். இப்போ உங்கள் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 2.5 வருட காலமாகவே ஜென்மச்சனியாக இருந்தார். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு வளர்கிற இடத்துக்கு இப்போ வந்துட்டீங்க. அந்த வளர்கிற இடத்துக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ ஒரு 4 நாள் தான் ஆகுது. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, உங்களுக்கு ஆனி மாதம் 29ஆம் தேதி தான் உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு போனார். அந்த வக்கரம் அடைஞ்ச காலம் கும்பராசிக்கு அருமையாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் வந்து இயல்பு நிலையில் இருக்கும்போது கஷ்டத்தை கொடுத்தார் அப்படின்னா, அவர் வந்து வக்கரம் அடையும் போது நல்லது கொடுப்பார்.
நல்லது கொடுத்துக்கிட்டு இருந்தவர் வக்ரம் அடையும் போது கொஞ்சம் சூதானமாக இருக்க வேண்டிய நேரம். இப்போ வந்து உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த சனி பகவான் இப்போ வக்ரத்துக்கு போயிட்டார். அப்போ வக்ரத்துக்கு போனவர் இந்த ஆடி மாதம் கிட்டத்தட்ட பார்த்தா 4.5 மாதம் ஒரு வக்ரத்தில் இருக்கிறாரு. அதனால் நம்ம அந்த 4.5 மாதம் பேச வேண்டாம். இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் வக்ரத்துக்கு போனதுனால நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன தேவைன்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த தேவை உங்களுக்கு இப்போ நிறைவேறும். அது ஓரளவுக்கு நல்ல காலகட்டம். உங்களுக்கு மெயின் பிரச்சனையே என்னன்னு பார்த்தா இந்த சனி தான். நீங்கள் எந்த ராசி எடுத்தாலும் அது யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எதில் போய் பார்த்தாலும் சொல்கிறது என்ன, கும்பராசிக்கு நல்லா இல்லை, 7.5 சனி நல்லா இல்லை. அந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் வக்ரமானதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும். இதை தவிர சனி பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போனார். அப்போ மிதுனத்துக்கு போன குரு பகவானுடைய பார்வை பார்த்தா 5, 7, 9. எப்பயுமே குருவுடைய பார்வை வந்து 5, 7, 9 தான். அப்போ மிதுனத்திலிருந்து 5வது ராசியை துலா ராசியும், 7வது ராசி தனுசு ராசியும், 9வது ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ 9ஆம் இடம் அப்படின்னா பாக்கியஸ்தானம். பொதுவாகவே 9ஆம் இடம் அப்படின்னா பாக்கியஸ்தானம். ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறோம், அந்த நினைச்ச பாக்கியத்தை கொடுக்குற இடம் வந்து 9ஆம் இடம் தான். அதுதான் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ மிதுன ராசியிலிருந்து குரு டைரெக்டாக உங்கள் ராசி 9ஆம் இடமாக பார்க்குறாரு. அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சதை சாதிக்கிற நேரம். உங்கள் ராசிக்கு 5ல் இப்போ வந்து குரு உட்காந்துட்டார். அதாவது பஞ்சம குருவாக உட்காந்துட்டார். பஞ்சம குரு அப்படின்னா நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று. இந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த 5ல் 1 இல்லைன்னா கூட நம்ம வாழ முடியாது. நீர் இல்லைனாலும் வாழ முடியாது, நெருப்பு இல்லைனாலும் வாழ முடியாது, காற்று இல்லைனாலும் வாழ முடியாது, பூமி இல்லைனாலும் வாழ முடியாது, ஆகாயம் இல்லைனாலும் வாழ முடியாது. ஏன்னா இந்த 5 சேர்ந்தது தான் பஞ்சபோதம். பஞ்சம குருவாகவே உக்காந்துருக்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஏன் கஷ்டம்னா அவங்களுக்கு 7.5 சனி, அதனால தான் கஷ்டம். அந்த 7.5ல் தான் இப்போ சனி வக்ரம் ஆகிட்டார். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்க போகிறீங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழுக்கு சொல்லணும்னா ஆணி 29லிருந்து கார்த்திகை 12 வரைக்குமே உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். எப்படியும் வாழ்கிறதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க, நம்ம இப்படி தான் வாழணுன்றது ஒரு விதிமுறை இருக்குது. சரிங்களா? அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் ஒரு பாதை அப்படின்றது தேர்ந்து எடுக்கிறது தான் நீங்கள் வந்து ஒரு கடினம். ஆனால் அதே நீங்கள் சரியான பாதை நீங்கள் தேர்ந்து எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயணம் உங்களுக்கு சூப்பராக ட்ராவலாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி வக்ரம் அடைஞ்ச காலம் சூப்பராக இருக்குது. குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடமாக பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து இந்த குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, வரமரமாக தேடி கோயில் குளத்துக்கு போவாங்க. ஏன்னா புத்திர பாக்கியம்ன்றது 1000 காலத்து பயிர் மாதிரி கிடைச்ச உடனே ஒரு சிலருக்கெல்லாம் கொடுத்துரும். ஒரு சிலருக்கு என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுறனாலும் ஒற்றை மண்ணை தான் ஒட்டுன்ற மாதிரி தள்ளி தள்ளி போகும். அதுக்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் மட்டும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ராசிக்கு பார்க்கக்கூடாதுங்க, உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். லக்னத்துக்கு 5ஆம் இடம் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம். ஆனால் சனியோ குருவோ இருந்தால் தாமதப்படுத்துவான், ஆனால் கொடுத்துருவான், பயப்பட வேண்டாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானம் மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவார். ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, யார் பார்த்தாலும் ஆடி மாதம் போர்க்குளம் கெட்டது, நல்ல ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. இருக்கிறதுலையே ஒரு சிறப்பான மாதம் வந்து எந்த மாதம்னா நான் சொல்லுவேங்க ஆடி மாதம்தான். ஆடி மாதம் கெட்ட மாதமாக இருந்தால் நம்ம கோயிலில் பண்டிகை போட வேண்டிய அவசியம் இல்லையே, திருவிழா போட வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா பண்டிகை, திருவிழா, கோயில், இன்றைக்கி விசேஷம், இது எல்லாமே ஏன் நம்ம இந்த ஆடி மாதத்தில் வைக்கிறோம்? கெட்ட மாதம் தானே, அப்படி ஏன் வைக்கிறோம்? யோசனை பண்ணுங்கள். குலதெய்வத்தை கும்பிட்றோம், ஆடி மாதம் தான் கும்பிட்றோம். மேக்சிமம் பாருங்கள், குலதெய்வத்தை கும்பிட்றவங்களும் இந்த ஆடி மாதம் தான் கும்பிடுவாங்க. கடவுளுடைய அனுகிரகம்ன்றது நமக்கு கிடைக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம். ஏன்னா ஆடி மாதத்தில் கோயில் பண்டிகை, விசேஷம், திருவிழா, நல்லது கெட்டதை பண்ணுறதுனால தான் நாம் என்ன பண்ணிடுறோம்னா அந்த நல்ல நாட்கள் கிடைக்காதுன்றதுனால தான் ஒரு கல்யாண விசேஷம் நல்லது கெட்டதை நம்ம பண்ணுறதுக்கு டைம் இல்லை, பண்ணுறதில்லை. சரிங்களா? ஆடி மாதம் குலதெய்வத்தை கும்பிடுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது அதாவது தொலைச்சி இடத்துல தான் தேட முடியும். இப்போ வந்து கும்பராசிக்காரங்களை நிறைய தொலைச்சிட்டிங்க. அதில் நீங்கள் மெயினாக தொலைச்ச விஷயம் என்னென்னா அன்னுனியம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாசங்கள் தொலைச்சிட்டிங்க. அதாவது ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க,
ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருப்பீங்க. ஏன்னா குடும்ப தேவை ஒன்று இருக்குமில்ல, கமிட்மெண்ட் ஒன்று இருக்குமில்ல. பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டில் இருக்கிறவங்கள மருந்து மாத்திரைகள் உடல் உபாதைகள் சரி பண்ணிக்கணும், இஎம்ஐ கட்டணும், சேஃப்டி பண்ணணும், 10 ரூபா மிச்சப்படுத்தணும், வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கணும், வாழ்வாதாரம் நல்லா பார்த்துக்கணும். இதனால் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே இன்றைக்கி ஓடக்கூடிய சூழ்நிலை. தொலைச்சிட்டிங்க. அப்போ தேடணும். எங்கே தேடணும்? உங்கள் ஜாதகத்தில் தான் தேடணும். சரிங்களா? அதாவதுன்றது பார்த்துட்டிங்கன்னா தொலைச்ச இடத்துல தேடினாதான், அதாவது தொலைச்ச பொருள் நமக்கு கிடைக்கும். வசதி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டோ ட்ரெயின் ஏறி போய் கடல் கடந்து போய் தேடினா கிடைக்காது. முதல்ல உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கா, உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கா, உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கான்றதை முதல்ல பாருங்கள். இது கண்டிப்பாக நான் ஏன் சொல்கிறேன்னா, கும்பராசியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அனுகிரகம் பெற்ற ராசி. பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பெற்ற பிள்ளைங்களை நம்ப மாட்டோம், அதாவது கட்டின கணவர் மனைவியை நம்ப மாட்டோம். தன்னோட சொந்த முயற்சியில் வாழ்கிற ராசி தான் இந்த கும்பராசி. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாங்க, பொதுவாக இந்த ஆடி மாதம் அற்புதமாக இருக்குதுங்க உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி, ஏன்னா செவ்வாய் சகோதரன். பொதுவாக அண்ணன் தம்பின்றது யாருன்னா கோச்சாரத்தில் செவ்வாய் தான். அப்போ 7ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். அப்போ உங்கள் நேரத்துக்கு அவங்களுக்கெல்லாம் சில நல்லதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்கிரன் போய் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அதாவது சுக்கிரன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி, மனைவிக்கு அதிபதி, குறிப்பாக ஒரு பெண் கிரகம். நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குருவை எடுத்து அடிப்படையாக பலன்கள் சொல்லுவாங்க. அதே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் அடிப்படையாக பலன்கள் சொல்லுவாங்க. அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துலேயே உட்காந்துருக்கிறார். சுகஸ்தானத்தில் அருமையான ஒரு வாய்ப்பு. மனைவிக்கெல்லாம் மாற்றம் நிறைய பார்க்கலாம். தாய்க்கு பின் தாரம்ன்ற மாதிரி 2 பேருக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதாவதுன்றது 6ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்துருக்கக்கூடிய காலகட்டம். நிச்சயமாக உங்களுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நிறைய கேள்வி இருக்குது. நம்ம டேலண்டாக இருந்து, நம்ம திறமைசாலியே இருந்து மற்றவங்களுக்கு ஏன் உழைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய இருக்கும். அதை தான் முன்ன சொன்னேன், தொலைச்ச இடத்துல தேடுங்க. வசதி இருக்குதுன்ட்டு கடல் கடந்து போய் தேடனாலாம் வேஸ்ட்டு தான். உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, வாழ்வாதாரத்தை பாருங்கள். நிச்சயமாக நம்ம ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்ந்தன்றதை விட பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும் இல்லைங்களா? அதுக்காக நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் குலதெய்வத்தை வழிபாடு கும்பிட்டுட்டு, உங்கள் உள்ளூருடைய கடவுள் உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயிலில் கும்பிட்டுட்டு, உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் வாழ்வாதாரத்தை தேடி போங்க. உங்கள் வளர்ச்சி நல்லாவே இருக்கும். சரிங்களா? இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேங்க. நன்றி.